அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். கும்பத்துக்கு எப்படி இருக்கு? பொதுவா இந்த வருஷத்துல ஒரு 4 ராசிகள் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய ராசிகள். நன்மைகள் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. மேஷம், ரிஷபம், கடகம், கும்பம். மற்றது எல்லாமே ஓரளவு ஆவரேஜா இருக்கக்கூடிய 2-3 ராசிகள் இருக்கு. நல்லாவே நன்மைகளை தரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ இந்த கும்பத்தை பொறுத்தளவுல என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்து வச்சுக்க கூடாது அப்படின்னா, வருமானம் பேலன்ஸாக தாங்க இருக்கும். ரொம்ப லாபம் கிடையாது, ரொம்ப நஷ்டமும் கிடையாது. ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் உருட்டலாம், அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போட்டித் தேர்வு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகளும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறையவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. குலதெய்வத்தினுடைய பாதத்தை பிடித்து கொண்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து கடன் சார்ந்த நிகழ்வு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். கடன் கிடைக்கிறதே போதும், அதுலேயே ரொட்டேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கை துணையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, பரவாயில்லையே, நமக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கேன், என்ன அது நல்ல வரன்கிறதுக்காகவே நீங்க கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்து எதிர்பாராத நன்மைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா உண்டு. எதிர்பாராத திடீர் நன்மைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி பெருசா உடல் ஆரோக்கியத்திலேயே ஒன்று வயிற்று உபாதைகள் மட்டும் அடிக்கடி இருக்கே தவிர பெரிய பாதிப்பு, தீராத பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. தொழில் சார்ந்த நிகழ்வுகளும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. முயற்சி பண்ணுன்னா கொஞ்சம் நல்ல விதமாகவே ரன் பண்ணிக்கலாம். என்ன வருமானமும் நம்ம கையில் எடுக்க முடியாதே தவிர ஓரளவு அதனுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ப்ரொமோஷன் 55% வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்காக போராட வேண்டாம். வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகளும் நீங்க எதிர்பார்க்குற அளவில் இல்லை. அதனால ஒரு 50% தான் நல்லா இருக்கு. அதனால வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் பெருசா ஏதோ மாற்றத்தை பண்ணிக்க வேண்டாம். இருக்கிறத அப்படி கன்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்கள் இன்னும் கூடுதலாக ஒரு நன்மைகளை பெற வேண்டும், பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தர வேண்டும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் யாரங்க வழிபாடு செய்யலாம்? கடம்ப வனநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.